Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 11th standard Zoology chapter 6 Respiration இதோட question answers பார்க்கலாம். So page number 105ல பாத்தீங்கன்னா question number 17 name the respiratory organs of flatworm, earthworm, fish, prawn, cockroach and cat கொடுத்திருக்காங்க. page number 93லயும் உங்களுக்கு வந்து அதோட நமக்கு வந்து respiratory organ கொடுத்திருக்காங்க. அப்படி இல்லனா நீங்க அப்படியே எழுதிக்கோங்க ஈஸியா. First flatworm பாத்தீங்கன்னா skin ஓகேங்களா. flatworm earthworm க்கு skin, then fish க்கு வந்து gills, after that prawn gill chamber, அடுத்தது cockroach க்கு spiracles, அதாவது bracketல வந்து spiracles பக்கத்துல openings leading to trachea, cat க்கு lungs. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. respiratory organ of flatworm skin, earthworm skin, fish gills, prawn gill chamber, cockroach spiracles, openings leading to trachea, cat lungs. ஓகேங்களா. ஸோ இது இங்கே எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா 93ல் உங்களுக்கு அந்த காக்ரோச் எல்லாம் வந்து நமக்கு இல்லை, இந்த லெசனில் இல்லை இருப்பாங்க. ஃப்ளாட்வார்முக்கு ஸ்கின், எர்த்வார்ம் மாய்ஸ்ட் ஸ்கின், அடுத்து ஃபிஷ்ஷஸ் கில்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி அடுத்து 18th பார்த்தீங்கன்னா நேம் த என்சைம் தட் கேட்டலைசஸ் த bicarbonate formation in RBCs. page number 101. இப்போ நேம் த என்சைம் வந்து பேஜ் நம்பர் 101. 101ல் பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்கள், த என்சைம் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். இதுதான் என்சைம் நேம் ஓகேங்களா. கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் 18th ஆன்சர். 19 air moving from the nose to the trachea passes through a number of structures. List in order of the structure. பேஜ் நம்பர் 93லே இருக்குது பாருங்கள் நமக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், அடுத்து நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், தென் ட்ரக்கியா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், அடுத்து நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு which structure seals the larynx when we swallow? page number 94. 94ல which structure இருக்கு இல்லையா. during swallowing first இதில் இருக்கு பாருங்க, a thin elastic flap called epiglottis prevents the food from entering into the larynx and avoids choking of food. இதுதான் 20th ஆன்சர். page number 94ல இருக்கு. 21 resistance in the airways is typically low. why? give two reasons. இதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸில் the diameters of most airways is relatively large. first point. second point, if airways are small, many parallel paths are found. third point, air has a low viscosity. இது 3 points ஓகேங்களா. 21. 22 பார்த்தீங்கன்னா how the body makes long term adjustments when living in high altitude. page number 101 and 102. 101ல பார்த்தீங்கன்னா problems in oxygen transport. 22க்கான ஆன்சர். when a person travels quickly இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 102ல் பேக்கில் நமக்கு இருக்கு பாருங்கள் ஆர்பிசிஸ் வரைக்கும், அதுக்கான ஆன்சர் 22nd ஆன்சர். தென் 23 why is pneumonia considered a dangerous disease? பேஜ் நம்பர் 106ல் இருக்கு பாருங்கள், சாரி 102லே, நாட் இன் 106, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சோர் த்ரோட் இருக்கு இல்லையா அது வரைக்கும் 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இது வந்து 102 தான் பேஜ் நம்பர் சரிங்களா. ஏன்னா 106ல் நமக்கு நிமோனியா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே அங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை எழுதினாலே போதும் ஓகேங்களா. நான் இதுதான் மார்க் பண்ணியிருந்தேன் 106, இது வேண்டாம். 102ல் நம்ம இப்போது இந்த ஒரு பேராகிராஃப் அப்படியே எழுதலாம் 2 பாயிண்ட்ஸ். தென் diffusion of gases occur in the alveolar region only and not in any other part of the respiratory system. discuss. page number 99. 99ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது the primary site for exchangeன்னு இருக்குது பாருங்கள், exchange of gases. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் வரும். 24th ஆன்சர் சரிங்களா. ஸோ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், பேராகிராஃப் இருக்கிறத பாயிண்ட்ஸ் மாதிரி. 24th ஆன்சர். தென் 25 sketch a flow chart to show the pathway of air flow during respiration. page number 93 94, அதாவது டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயக்ராம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம வந்து இப்போது நான் சொல்கிறேன், அதை எழுதிக்கலாம். இந்த டயக்ராம் இருக்குது இல்லையா, ஸோ இதை வரைஞ்சிக்கோங்க.
sketch a flow chart to show the path, அதாவது pathway of air flow during respiration. question அப்படியே எழுதிட்டு respiratory system. so first என்ன nose, nasal and oral cavities, pharynx, larynx, trachea, bronchi. அடுத்தது secondary bronchi. ஓகேங்களா, bronchi, secondary bronchi, tertiary bronchi, smaller bronchi, அடுத்து bronchioles, terminal bronchiole, respiratory bronchiole, alveoli, alveoli walls, single layer of simple squamous epithelium, maximal surface area and minimal diffusion distance. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து இந்த டயக்ராமுக்கான இது அப்படியே எழுதிடுங்க. புரிஞ்சுதுங்களா, இதுதான் இது வந்து ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 26. explain the conditions which creates problems in oxygen transport. page number 101 and 102. ஸோ 101ல ஆல்ரெடி நம்ம 22nd question மார்க் பண்ணோம் இல்லையா, ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். அதை ஃபுல்லாக வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே என்ன எழுதணும்னா ஹையர் ஆல்டிடியூட், ஹெட்டிங் வந்து ஹையர் ஆல்டிடியூட்ஸ் ஹெட்டிங் போட்டுட்டு இந்த ஆல்ரெடி 22nd கொஷின் படித்தோம்லே அதை எழுதிக்கோங்க. செகண்ட் டீப் சீன் எழுதிட்டு இந்த பேராகிராஃப் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து 26க்கான ஆன்சர். டீப் சீன் இது ஃபுல்லாக. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் ஹெட்டிங் போட்டுட்டு இந்த 4 லைன்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா, ஸோ நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஹையர் ஆல்டிடியூட்னு போட்டு அந்த பேராகிராஃப், தென் டீப் சீன் ஹெட்டிங் போட்டுட்டு அந்த பேராகிராஃப், கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங். சரிங்களா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரைப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன், அடுத்து எக்ஸ்பிளைன் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா, அதாவது புக் அண்ட் டெக்ஸ்ட் கொஷின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் 2024ல் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நமக்கு வேறு வந்து நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் இந்த வீக்கில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். 2 மார்க் பொறுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் வைட்டல் கெப்பாசிட்டி, டைடல் வால்யூம், ரெசிடுவல் வால்யூம், அடுத்து போர் எஃபெக்ட், ஆல்டேன் எஃபெக்ட், வாட் இஸ் டெட் ஸ்பேஸ், ஹாம்பர்கர்ஸ் ஃபினாமினான். 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் இன்ஸ்பிரேஷன், அடுத்து எக்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிளைன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட், ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அல்வியோலை, இது கேட்டிருக்கோங்க. ஓகேங்களா, புக் அண்ட் டெக்ஸ்ட் கொஷின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி மற்றது வேறு என்னென்ன டவுட்ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ரெஸ்பிரேஷன் முடிச்சிட்டோம். சாப்டர் 7, சாப்டர் 8 நான் சீக்கிரமாக புக் இன் டெக்ஸ்ட் ப்ளஸ் கொஷின் ஆன்சர்ஸ் புக்கில் மார்க் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த லெசனுக்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.